வணக்கம். வெல்கம் டு ஆதன் ஃபினான்ஸ் இன் மார்க்கெட் பிரீஃப். வார இறுதியில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் நிறுத்தப்பட்டதுன்னு ஒரு அறிவிப்பு வந்தது. அந்த செய்தியோட தாக்கத்தில் சந்தை பயங்கர குஷியோட ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு கேப் போட தான் இன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த டெம்போ அப்படியே மெயின்டைன் பண்ணி நாளை மொத்தமாக ஒரு 228 பாயிண்ட் உச்சத்தில் முடிச்சிருச்சு. இன்னைக்கு டேவோட ஹை பார்த்தீங்கன்னா 24,011 பாயிண்ட்டுகள். ஆனால் சந்தையை 23,995.95 க்ளோஸ் பண்ணிடுச்சு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 399.7 புள்ளிகள் உயர்ந்து 57,087.20 க்ளோஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு பிராடர் மார்க்கெட், செக்டரல் மார்க்கெட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி கிரீன். மைக்ரோ கேப்ஸும் ஸ்மால் கேப்ஸும் தான் இதுகளிலே அதிகபட்சமாக உயர்ந்திருக்கு. 1.33% அளவுக்கு உயர்ந்திருக்கு ஏறக்குறைய. செக்டரல் இண்டிசஸ்னு பார்த்தோம்னா மீடியா 2.39%, ஐடி 2.34%, ரியாலிட்டி 2.28% உயர்ந்திருக்கு. இதுதான் அதிகபட்சமாக உயர்ந்த செக்டர்ஸ் இன்னைக்கு. இதுதான் இன்னைக்கு நிஃப்டி 50யோட ஹீட் மேப்பு. டாப் கெய்னர்ஸ் பார்த்தோம்னா எட்டர்னல், இண்டிகோ, இன்ஃபோசிஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், மேக்ஸ் ஹெல்த். டாப் லூசர்ஸ் பார்த்தோம்னா ஓஎன்ஜிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோல் இந்தியா, பவர் கிரிட். இதுதான் இன்னையோட மார்க்கெட் பல்ஸ். நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டோம்னா 43 ஸ்டாக் அட்வான்ஸ் ஆயிருக்கு, 7 ஸ்டாக் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவரால் மார்க்கெட்லையும் 2259 ஸ்டாக்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு, 1071 ஸ்டாக்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. 103 ஸ்டாக்ஸ் 52 வீக் ஹைலையும் 46 ஸ்டாக்ஸ் 52 வீக் லோலையும் ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு 100 ஸ்டாக்ஸ் அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு, 92 ஸ்டாக்ஸ் லோவர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. வழக்கம் போல் இன்னைக்கு டிஐ வாங்கியிருக்காங்க, 2329 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ விற்றுருக்காங்க 1658 கோடிக்கு. போர் நிறுத்தத்தோட தாக்கத்தில் க்ரூட் ஆயில் நல்லாவே சரிஞ்சிருக்கு. இந்தியன் பாஸ்கெட் க்ரூட் ஆயில் 96.7ம், பிரெண்ட் $88 மேலேயும், WTI க்ரூட் $82 மேலேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போன வெள்ளிக்கிழமை ட்ரேட் ஆகிட்டு இருந்ததோட கம்பேர் பண்ணோம்னா ஏறக்குறைய ஒரு $5 அளவுக்கு க்ரூட் சரிஞ்சிருக்கு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் கோல்டு $4070 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் $58 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுவே லோக்கல் மார்க்கெட்டில் சென்னையில் 1 கிராம் 22 கேரட் கோல்டு பார்த்தீங்கன்னா 13,370 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணியிருக்கு. டேவை 140 ரூபாய் கெயின் பண்ணியிருக்கு இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும். சில்வர் அதே விலையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 240 ரூபா ஒரு பர் கிராமுக்கு. இன்னைக்கு டாலருக்கு அகேன்ஸ்டான ரூபாயோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 96.18 முடிஞ்சிருக்கு. போன வாரம் 96.54 முடிஞ்சது. அதிலிருந்து நல்லாவே ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இன்னைக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்னன்னா, டாலர் இண்டெக்ஸ் 101.5லயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகு க்ரூட் நல்லா சரிஞ்ச பிறகுமே டாலர் இண்டெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு பிஎன்கே கில் ஜுவல்லர்ஸ்ன்ற ஷேர் 8% உயர்ந்திருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு Q1 நெட் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 52% இயர் ஓவர் இயர் ரைஸ் காமிச்சிருக்காங்க. இன்னைக்கு டிசிஎஸோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 2300 தொற்றுக்கு, ஏறக்குறைய 2%க்கு மேலான ஏற்றம். இன்னைக்கு டாடா அண்ட் சன்ஸோட புதிய பெட்ஸான ஏர் இந்தியா, டாடா டிஜிட்டல், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இது 3 சேர்ந்து கம்பைண்டா 28,823 கோடி ரூபா லாஸ் அறிவிச்சிருக்காங்க ஃபினான்ஷியல் 26க்கு. ஆனாலுமே குரூப்போட சேர்மன் என் சந்திரசேகரன் இந்த 3 கம்பெனிலையுமே ரொம்ப பாசிட்டிவா இருக்காரு, லாங் டேர்ம்ல பாருங்க அப்படின்ட்டு அறிவுறுத்தியிருக்காரு. HDFCயோட போர்டு அதோட மேனேஜிங் டைரக்டர் கம் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சசிதர் ஜெகதீசனுக்கும், சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் ஸ்ரீனிவாசன் வைத்தியநாதனுக்கும், குரூப்போட ரீட்டைல் அசெட் ஹெட் அரவிந்த் ஓரா அவருக்கும் தலா 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காங்க. சமீபத்தில் இந்த பேங்க்ல இருந்து மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனுக்கு 45 கோடி ரூபாயை மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் அப்படின்ற ஒரு போர்வையில கொடுத்துருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் பிக்ஸட் டெபாசிட்டை HDFC பேங்க்ல பண்றதுக்கு அதிகபட்சமான வட்டியை கேட்டிருக்காங்க. அது HDFC பேங்க் அவங்களோட சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அதை பண்ண முடியாதுன்றதால இந்த அதிகமாக கேட்கப்பட்ட வட்டி தொகையை மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா ஸ்டேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. இதை ஆடிட்ல தெரிய வந்ததுனால பெரிய பிரச்சனையாச்சு. இந்த விவகாரத்தை விசாரிச்ச HDFCயோட இன்டர்னல் கமிட்டி என்னதான் இவங்கெல்லாம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியா இது பண்ணாட்டியுமே இவங்களோட நடவடிக்கையை வங்கிக்கு அவப்பெயரை உண்டாக்கி இருக்குன்றதுக்காக தலா 1 லட்சம் அபராதத்தை விதிச்சிருக்காங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜெனரிக் மருந்துகளை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கம்பெனிகளுக்கு ஒரு கெடு விதிச்சிருக்காரு. இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார அவங்களோட பெரும்பாலான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை அமெரிக்காவில் நிறுவி அங்கிருந்தே மேனுஃபேக்சர் பண்ணாட்டி 200% வரைக்கும் டாரிஃப் உயர்த்துவேன்னு மிரட்டியிருக்காரு. இந்தியாவை சேர்ந்த பெரும்பாலான ஜெனரிக்ஸ் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆபத்து. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான மருந்து உற்பத்தி நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தான் மிகப்பெரிய வெளிநாட்டு சந்தையாகும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய டாரிஃபை விதிப்பேன் அப்படின்ற ஒரு மிரட்டல்ன்றது இவங்களோட வருமானத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும். ட்ரம்ப் சொல்ற மாதிரி ஜெனரிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கை மொத்தமா அமெரிக்காவுக்கே மூவ் பண்ணிட முடியாது. ஏன்னா அங்க மருந்துகளை உற்பத்தி பண்ணக்கூடிய செலவினங்கள் ரொம்ப அதிகம்.
ஜென்ரிக்ஸ்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளை குறைவான விலையில மேனுஃபேக்சர் பண்றது தான். அப்படி கம்மி விலைக்கு விற்கக்கூடிய மருந்துகளை மேனுஃபேக்சர் பண்ற ஒரு இடத்த அமெரிக்காவில் செட் பண்ணி அங்க இருக்கிற லேபருக்கான செலவினங்கள் கொடுத்தோம்னா இந்த ஜென்ரிக்ஸ்ன்றதை லாபகரமா இயக்கவே முடியாது. இந்திய ஜென்ரிக்ஸ் ஃபார்மா நிறுவனங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆபத்தா இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த டெய்லி சம்மரி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி.